இங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஒரு வீடை விலைக்கு வாங்க பார்க்க வந்த இடத்துல அங்க இருக்க ஸ்விம்மிங் பூல்ல தவறி விழுந்த ஹஸ்பண்ட் உயிருக்கு போராடுறாரு. ஏன்னா இவருக்கு ஒரு டிசார்டர் இருக்கு, அதனால அவ்வளோ ஈஸியா ஸ்விம் பண்ணி வர முடியாம கஷ்டப்படுறாரு. இத பார்த்த அவர் குடும்பமே பதறி போறாங்க. உடனே அவரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் செக் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்றப்போ டாக்டர் ஸ்விம்மிங் பண்றதே ஒரு தெரப்பி தான், அது கூட உங்களோட ப்ராப்ளம சரி பண்ணலாம்னு சொல்றப்போ இவங்க பார்த்த அந்த வீடை உடனே வாங்குறது மட்டும் இல்லாம கொஞ்ச நாள்லயே அந்த ஸ்விம்மிங் தெரப்பி பண்ணதாலேயோ என்னமோ அவர் உடம்பு கம்ப்ளீட்டா சரியாகுது. ஆனா அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அந்த ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறப்போலாம் அவரோட ஒய்ஃபும் சரி அவரோட பசங்களும் சரி தன்னை சுத்தி ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கிறதா ஃபீல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க பையன் ஸ்விம்மிங் பூல்ல இருக்கப்போ ரெபேக்கான்னு சொல்லி சடனா ஒரு கை வந்து அந்த பையனை பிடிச்சி உள்ள இழுக்க அவன் பதறி போறான். யார் அந்த ரெபேக்கா? இந்த ஸ்விம்மிங் பூல்ல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, என்ன அதுன்னு தேடி பார்த்தா பல உண்மைகள் தெரிய வருது. இதுக்கு முன்ன இங்க இருந்த குடும்பத்திலையும் இந்த ஸ்விம்மிங் பூல்ல ஒரு உயிர் போயிருக்கு. அதுக்கு முன்ன இருந்தவங்களோட குடும்பத்திலையும் இதே ஸ்விம்மிங் பூல்ல ஒரு உயிர் போயிருக்கு. இந்த மாதிரி அடுத்தடுத்துன்னு இதுக்கு முன்ன இருந்தவங்க எல்லாம் இந்த ஸ்விம்மிங் பூல்ல மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த ஸ்விம்மிங் பூலை சுத்தி இருக்க அமானுஷம் ஏன் இதெல்லாம் பண்ணுது? இவ்வளவு பேர் சாகுற இந்த இடத்துல எப்படி இந்த ஸ்விம்மிங் பூல்ல குளிச்ச இவருக்கு மட்டும் உடம்பு சரியாச்சு அப்படின்றதுலாம் ஒரு வித்தியாசமான கான்செப்ட்ல ஹாரர் ஸ்டோரிய விறுவிறுப்பா கொண்டு போன படம் தான் நைட் ஸ்விம். இதே மாதிரி நிறைய மூவி ரிலேட்டட் ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.